ஸோ நிஜமாக வாழ்வோம். நிஜ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்பொழுது அங்கே பெருமை வராது, அங்கே பொறாமை வராது. நம்ம அப்படி தான் கற்றுக் கொடுத்துட்டாங்கல்ல. எதை செஞ்சாலும் ஆல் க்ளோரி டு ஜீசஸ், நத்திங் மீ, ஆல் க்ளோரி டு ஜீசஸ், நத்திங் மீ, ஜீசஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஐயோ நான் தான் செஞ்சது, எப்பவும் என்னை பற்றி பேசவே இல்லை பத்தியா அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் பண்ணுறதும் இருக்கு. ஆனால் நம்ம என்ன கற்றுக் கொடுத்தேன், நான் உங்கள்கிட்ட என்ன கற்றுக் கொடுத்தேன், ஆள் உங்களை புகழும் பொழுது சொல்லுங்க தேங்க்யூ. ஏன்னா உங்களை தான் நான் அடையாளமாக வச்சுருக்கிறாரு. அப்புறம் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் வீட்டுக்கு போயிட்டு முட்டிக்கால் போட்டோ இல்லை உட்காந்து சொல்லுங்க, பா இவ்வளோ காரியம் பேசினாங்களே என்னை பற்றி, நான் தான் அதெல்லாம் செஞ்சேன்னு இந்த புகழ்ச்சி லோட் பண்ணுவோம். கொண்டு போயிட்டாங்க, அதோட கோஷமாயிரும். அதுக்கப்புறம் பெருமை வராது. ஆமென். நிறைய பேர் லோட் பண்ணி கடைசியில் அது பொறுமையாக வந்து அப்புறம் தலை தூக்கி ஆடும். நான் இல்லைனா ஒன்றுமே நடக்காது தருவான் அப்படின்னு. நம்ம எடுப்போம், அப்படி போய் கொடுப்போம், திருப்பி எடுப்போம், அப்படி போய் கொடுப்போம். பொறுமையே வராது. அப்போ நமக்கு தெரியும் நம்ம தான் அடையாளம், நம்மளை தான் வச்சிருக்கிறார். நம்ம செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறா? ஆமென். அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தோமா பெருமை வராது. நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டோம். மற்றவங்க செய்யறதை குறித்து மற்றவங்க வந்து பேசினாலும் பீத்துறான் பாரு. ஒருத்தர் இருந்தார் முன்ன, யார் வந்து சாட்சினாலும் அவன் வீட்டில் மட்டும்தான் நடக்குமா, எங்கள் வீட்டில் நடக்காதா அப்படின்னு முன்னுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க சாட்சியே. அவர் பின்னால் உட்காந்துக்கிட்டு அவன் வீட்டில் தான் நடக்குமா, எங்கள் வீட்டில் நடக்காதா. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்காது. ஆனால் பேசுகிற பேச்சு அந்த மாதிரி இருக்கும். நான் இவ்வளோ ஆண்டு இவ்வளோ காணிக்க கொடுக்க உணர்த்தினாரு, நான் கொடுத்தேன். சொல்லி காமிக்கிறியா, உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அப்படி எல்லாத்துக்கும் கொமேன்னு வரும். அப்படியும் ஆள் இருக்காங்க. மற்றவங்களுடைய வெற்றியை கொண்டாட தெரியாதவங்க, மற்றவங்களுடைய சாதனைகளை கொண்டாட தெரியாதவங்களாம் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. முடியாதா, ஆனால் டச் போட மாட்டார். சம்பாதிக்கிறாரு, ஆனால் டச் போட. ஆனால் அதுலேருந்து அப்பப்போ எங்கன்னா ஆச்சும் அப்பப்போ கொடுக்கும்போது சம்பளத்துலேருந்து பிடிச்சி எடுத்து வந்து அவங்க போட்டு விட்டுருப்பாங்க. புரியுதானே சொல்லணே. ஸோ நிஜமாக வாழ்வோம். நிஜ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்பொழுது அங்கே பெருமை வராது, அங்கே பொறாமை வராது. சரி, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசினா கூட சந்தோஷப்படுங்க. உங்களை பற்றி பேசுகிறானுங்களே. ஹலோ, everybody like to listen to something people talk about you, isn't it? Whether negative or positive, as long as they are talking about you. பாலசேகர் அப்படி தான் சொன்னார். நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க, நமக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. அவனுங்க நம்மளை ஏற்றி விட்டுருக்கானுங்க, நம்மளை உயர்த்திட்டு இருக்கானுங்க. நமக்கு பப்ளிசிட்டி தேவையில்லப்பா, நம்ம காசு கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணோம். இவனுங்க ஃப்ரீயாகவே ஆக்கிட்டு இருக்கானுங்க. சந்தோஷப்படுவோம். உங்களை பற்றி நல்லதாக பேசினாலும் சந்தோஷப்படுங்க, தீமையாக பேசினாலும் சந்தோஷப்படுங்க. ஆனால் தீமையானது நிஜமாக இருந்தால் வருத்தப்பட்டு மனம் திரும்பி ஆண்டுகிட்ட அதை சரியாக்கி கொள்ள அதையும் முயற்சி எடுக்கணும். தீமை கேட்கலாம், நமக்கும் வேதனையாக இருக்கும், பேசுகிறவங்க கேட்கும்போது வேதனையாக இருக்கும். அது நிஜமாக இருந்தால் நம்ம மனம் மாற ஆயிடுச்சு மாற ஒப்பு கொடுத்து ஆண்டு வெள்ளப்படுத்துங்க. நாங்கள் மேலே வரணும், நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயமாக அதை செய்வார். அதுக்கு நானே உதாரணமாக இருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன் தானே. ஸோ அந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். So let us be focused. Let us put all these things into your inbox. ஒரு இன்பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இதெல்லாம் சிந்திங்க.